Hello viewers, welcome to Maritas Creative Food. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான சம்மர் ஸ்பெஷல் ஜூஸ் வெள்ளரி பழ ஜூஸ். இந்த வெள்ளரி பழம் இந்த மாதிரி பேக்கிங்ல வரும். இது வாங்கிட்டு நம்ம அதை பிரிச்சிட்டு அதோட ஜூஸை நம்ம இப்போ செய்ய போறோம். ஓபன் பண்ணியாச்சு. தோல் மஞ்சளா இருக்கும். உள்ளார இருக்க விதை எல்லாமே ஏற்கனவே நமக்கு ரிமூவ் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால நம்ம உள்ளார இருக்க விதையை எடுக்க வேண்டாம். லைட்டா இருக்க அந்த மஞ்சள் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பழம் இது கையிலே போட்டு பிசைஞ்சிடலாம். இதுக்கு மிக்ஸி வேணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த தோலை நம்ம இப்படி ரிமூவ் பண்ண போகிறோம். கையிலே ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக அந்த தோல் வந்துடும். உங்கள் ஸ்கின் டோன் ரைஸ் பண்ணுமா, இந்த ஜூஸ் செம்மையான ஜூஸுங்க. இதை நம்ம தொடர்ந்து ஒரு அளவு குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஸ்கின் டோன் நல்லாவே ரைஸ் ஆகும், நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது மேலே இருக்க மஞ்சள் பகுதியை மட்டும் நம்ம இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த விதையை கூட நம்ம காய வச்சு அதை ஸ்வீட்ஸுக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ இதில் விதை நீக்கி தான் வந்திருக்குது. வெறும் அந்த மஞ்சள் பகுதியை மட்டும் நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துட்டு இதை கையிலே இந்த மாதிரி உரிச்சோம்னா நமக்கு ரொம்ப அழகாகவே வந்துடும். இல்லை உங்களுக்கு கையில் உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணி இதை உரிச்சிக்கலாம். இது ரொம்ப உரிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரித்து எடுத்துடலாம். எல்லா மஞ்சள் தோலையும் அந்த மேலே இருக்க மஞ்சள் இதையும் நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறோம். கத்தி வச்சு எடுத்தாலும் ஈஸியான வேலை. ரொம்ப மெல்லிசான தோலாக இருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு அந்த கத்தியில் படாமல் வந்துடும். இதில் தோல் உரிக்கிறது மட்டும்தாங்க வேலை, மற்றது எல்லாமே ஈஸியான வேலை. தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் போட போகிறோம். கையிலே நல்லா பிசைய போகிறோம். இந்த காயில் லைட்டாக ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம குடிக்கிறப்ப அந்த கையில் பிசைகிறப்ப சில கட்டியும் சிலது தண்ணியாகவும் இருக்கும். அப்போ அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கையில் பிசைஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் போட போகிறோம். எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் கையில் பிசைஞ்சுக்கிறேன். அப்பப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க போகிறோம். அதனால் தாராளமாக நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஜூஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு கலக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும், நீர்த்து விடும். இதுக்கு சர்க்கரை போடணும்னு இல்லை, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். டயாபெட்டிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக போட்டு அதை கலக்கி நீங்கள் குடிங்க. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அது இல்லாமல் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உடல் இளைக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் தடுக்கும். அந்த மாதிரி சம்மர் டைமில் இது கண்டிப்பாகவே உடல் குளிர்ச்சியை தரதுனால இது கண்டிப்பாக சம்மர் டைமில் இந்த காய் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஐஸ் போடலாம். ஐஸ் போட்டு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் பால் ஊற்றி அந்த ஜூஸ் போடலாம். இல்லை புதினாவும் எலுமிச்சப்பழ சாரும் கூட கலந்து சில பேர் குடிப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி வெறுமனை குடித்தாதான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஜூஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை இல்லாமல் கூட இந்த ஜூஸை குடிக்கலாம். இதில் ஒரு நேச்சுரலாகவே ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த உப்பு டேஸ்ட் உங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக அது கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நீங்கள் டயாபெட்டிஸாக இருந்தீங்கன்னா சர்க்கரை இல்லாமல் இந்த ஜூஸில் ஐஸ் போட்டுட்டு வெறும் அந்த ஜூஸை புழிஞ்சு நம்ம குடிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சம்மருக்கான அடுத்த ஜூஸ் நம்ம பார்த்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.